விஜயதசமின்னா வெற்றி பெற்ற 10வது நாள் அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த நாளை கொண்டாடினாங்கன்னா பௌத்த பண்டிகை இது. ஆக்சுவலா இது இந்து பண்டிகை இல்லை. ஏன் கொண்டாடினாங்கன்னா சக்கரவர்த்தி அசோகன் கலிங்கத்தை வென்ற மகிழ்ச்சியில இருக்கிற அப்ப ஒரு பௌத்த பிக்கு போய் அசோகனை பார்த்து கேட்கிறார், மன்னா நீ வெற்றி அடைந்ததாக மகிழ்ச்சி அடையாது, நீ தோல்வி அடைந்திருக்கிறாய். அவருக்கு புரியல. நீ போய் கலிங்கத்தை பார்த்துட்டு வா. இந்த யுத்தம் களத்துக்கு போறாரு மன்னர் அசோகர். அங்க போய் பார்த்தா பல்லாயிரக்கணக்கான படை வீரர்கள் குற்றுயிரும் குலையுருமாக கிடந்து துடிக்கிற அந்த காட்சியை பார்த்த உடனே மன்னனுடைய மனம் அதிர்ச்சிக்குள்ளாகும். போர் இவ்வளவு மோசமானதா? அரண்மனையில் இருக்கக்கூடிய பௌத்த பிக்கு, மன்னா சொல், நீ வெற்றி பெற்றாயா தோல்வி அடைந்தாயா? நான் ஒப்புக்கொள்கிறேன், தோற்று போனேன். நீ உண்மையிலேயே மனிதநேயம் உள்ளவனா இருந்தா எந்த காலத்திலும் போர் செய்ய மாட்டேன் உறுதியெடு. நீ எந்த காலத்திலும் யுத்தம் இல்லை என்ற முடிவுக்கு வந்த 10வது நாள் தான் இந்த விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு ஆயுத பூஜைனா வீட்டில் இருக்கிற ஆயுதத்தை கொண்டு போய் இதிலேயே போர் ஆயுதங்களை தான் வச்சாங்க. இனிமே அதை பயன்படுத்தக்கூடாது, ரத்தத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு வச்சுட்டு போர் தொழிலை விட்டா அடுத்து என்ன? எஜுகேஷன் தான். அதான் இன்னைக்கு சரஸ்வதி பூஜை கொண்டாடுறாங்க.